அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம தினமும் சூஸ் பண்ணி கொடுக்கறது ஒரு ஸ்ட்ரைக்குங்கிறது எனி ஸ்ட்ரைக்ல எல்லா ஸ்ட்ரைக்லும் நம்மளால கொடுக்க முடியுங்க. நாம கொடுக்கறது வந்து சும்மா சிந்திக்கணும் என்பதற்காக தான் கொடுக்குறோம். இதை வச்சுலாம் ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. சிந்திங்க, ஏன் இவர் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்குறாரு, எதுக்கு அப்படிங்கிறது. நான் கொடுக்குற ப்ரைஸே வரலனாலும் இக்னோர் பண்ணிடுங்க, தவிர்த்துடுங்க. அந்த இடத்துக்கு வரலையே தவிர்த்துடுங்க. அங்க வரும்போது டிசைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எந்த பக்கம் உங்க டெக்னிக்கல் நீங்க என்ன வேணா பார்க்கலாம். நம்ம எதுவும் பார்க்கலாம். நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்றோம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுல, பேட்டர்ன்ஸ் பார்க்கறதுல, ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸ் சம் ரூல்ஸ், அவ்வளவுதான். சரி, ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர், ப்ரோ ட்ரேடர் இவங்கெல்லாம் என்ன பொசிஷன் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த மந்த்ல பாருங்க, ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, எகைன் இந்த மந்த்தும் 9,50,000 கான்ட்ராக்ட் நியர் பைல இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் 1,32,000. லாஸ்ட் டே பாருங்க, ரெண்டு பேரும் இவங்க பை போயிருக்காங்க, இவங்க அப்படியே செல்லு லாஸ்ட் டேல. எஃப்ஐ ஒரு ஸ்மால் குவான்டிட்டி தான் பைல இருக்காங்க, டிஏ பைல இருக்கு ஸ்மால் குவான்டிட்டி. நம்ம இந்த ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னாவே எந்த பக்கம் மார்க்கெட் இருக்குன்றது ஒரு அடிஷனல். இது முடிந்த டேட்டா, ஓகேங்களா? இது எஸ்டர்டே டேட்டா. அப்போ முடிந்து போன டேட்டா வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லைவ்ல வந்து இவங்க அப்படியே மாறிடலாம், இவங்க ஆப்போசிட்ல உள்டாவா மாறிடலாம், இவங்க மேலே கூட போறோம், கரெக்டுங்களா? ஆனா இதெல்லாம் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிச்சு அதில் ட்ரேட் பண்ணும். இது ஒரு அடிஷ்னல் டூல், ஓகேங்களா? இதுல இங்க ரீட்டைல் ட்ரேடர் செல்லுக்கு மாறாக மார்க்கெட் அப்சைடு மாறுது. இவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு, ஆனா இன்னும் பாருங்க பையிலே தான் இருக்காங்க நம்ம ஆளுங்க. எவ்வளோ நம்ம வீடியோலாம் பாக்குறாங்க இல்லைன்னு கூட தெரியல. பார்த்தாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு 22,600 புட்டு, டுடே 22,600 புட்டு 342 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைட், ஓகேங்களா? 342 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு வரும். அது ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் அப் சைட்ஸ். அப்போ 342 22,600 புட் 342 அங்க இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுங்க. இதர் அப் அண்ட் டவுன் உங்க டெக்னிக். அதே போல அது அங்கிருந்து ஏறினாலும் ஒரு வேலையில போய் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ. அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பணும். அது போல 1000 பாயிண்ட்னா எப்படி ஏறும், 1000 பாயிண்ட்ஸ் எப்படி இறங்கும் டவுன் சைடு அப்படிங்கிறது ஃபுல்லி மேக்ஸ். இதுல ஃபால்ஸா கூட இருக்கலாம், கீழே வர மாதிரி வந்துட்டு டக்குன்னு மேலே இருக்கலாம், மேலே இருக்கிற மாதிரி வந்துட்டு கீழே. இதுவும் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிக்கணும். ஒரு லைனை போட்டு ஒரு ஸ்ட்ரென்த் வீக் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, இது மேலதான் இருக்காங்க அப்படிங்கிறது. அதை நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க, அதையும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அதுக்கு 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். எங்க வேணா ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா. ஆனா ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூல இருக்கு. ஆனா நம்ம அந்த டைம் வேல்யூவை நம்ம மேக்ஸ்ல உடைச்சிட்டோம், தேவையே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தோம். ஓகேங்களா? இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.